Hi, hello. Welcome to D Trading Class, the Stock Market Institute. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அதே மாதிரி ட்ரேடிங் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ நம்ம சேனல் டி ட்ரேடிங் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ரெகுலராக இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வரும். ஓகே, எப்பவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, வாரன் பஃபட் ரூல், எல்லா எக்ஸும் ஒரே பேஸ்கெட்டில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சிலது நீங்கள் ஈக்விட்டியாக இருக்கலாம், சிலது டெப்ட் ஃபண்டாக இருக்கலாம், சிலது கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம், சிலது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறமா பேங்க் எஃப்டி, ஸோ ரியல் எஸ்டேட், கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம Aliceblue ஆப்ல எப்படி பண்றது, அந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி செலக்ட் பண்றது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியோ இல்லை அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ. ரைட், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிகார்டிங் நம்ம ஆல்கோ ட்ரேடிங். நீங்க இந்த ஆல்கோ ட்ரேடிங் இதுக்கு முன்னாடி வீடியோ, அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க பாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரைட், இப்போ இந்த Aliceblue வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சொல்லப்போனால் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல Aliceblue growth வந்து ரொம்பவே நிறைய பெரிய லெவல்ல growth இருக்கு. ஓகே, சரி, இப்போ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்குது Aliceblue வெப் பிளாட்ஃபார்ம் ant.aliceblue ஆன்லைன். இது வந்து வெப் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸ்க்கு போயிடுங்க. ஆப்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஒரு செப்பரேட்டா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரி, ஸோ இது வந்து பிரத்யேகமா, அதாவது வெறும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. ஓகேங்களா? இந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்வெஸ்ட்மெண்ட்கானது. இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, சவரன் கோல்ட் பாண்ட் இருக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு, சவரன் கோல்ட் பாண்ட். கவர்மெண்ட் பாண்டுன்றது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும், எவ்வளோ லிமிட்டு, எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ அதை தவிர எஸ்ஜிபி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ், சவரன் கோல்ட் பாண்ட் அப்படின்றது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அரௌண்ட் 2 to 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்இன் பீரியட் இருக்கு, 8 இயர்ஸ் லாக்இன் பீரியட், எவ்ரி குவார்டர்லி ஒன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வியூ ஆகும். அப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். மோரோவர் இதை நீங்கள் கொலேட்ரலாகவும் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ரைட், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையிலும் ஸோ இந்த ஆப்ல ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டா என்னென்ன டைப் வேணும், நீங்க வந்து ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்னுக்காக எதிர்பார்க்குறீங்களா, இல்லை ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை டேக்ஸ் சேவிங் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை சைல்டு ஃபியூச்சருக்கா, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்கா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய அதாவது உங்களுக்கு எய்ம் இல்லை கோல் என்ன, உங்க கோல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கேட்டகரைஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க டைரக்டா ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். வித் ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கு. நம்ம சூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா, வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ்லேயே இருக்கு. ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் லாங் டேர்முக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்க போறேன் அப்படின்னா, நீங்க லாங் டேர்ம் செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல லிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டாப் பெர்ஃபார்மிங் வித் என்ஏவி பிரைஸோட இருக்கும். என்ஏவினா நெட் அசெட் வேல்யூ. ஓகே, ஸோ லாஸ்ட் 3 இயர்ல அது என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, என்ன டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்கு, இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். ஓகே, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் பிளான் அப்படின்னு இருக்கு.
ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த ஃபண்ட் வந்து 45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. ஓகே, ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. ரைட், ஸோ இதுல என்னென்ன லைக் டாப் 10 ஹோல்டிங்ஸ் நீங்க வந்து, ஏன்னா நம்ம பிளைண்டா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றோம், இல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கொடுக்குறாங்க, ஸோ இதுல பண்ணுங்க அப்படின்னா என்ன இருக்கு உள்ள அப்படின்னு நமக்கு தெரியணும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு கலெக்டிவான லைக் நீங்க பே பண்ற இயர் ஆன் மந்த் ஆன் மந்த் பே பண்ற எஸ்ஐபி அவங்க ஸ்பிளிட் பண்ணி தே ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ அவங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம அந்த வெயிட்டேஜ் அது சேர்ந்து கலெக்டிவா தான் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் உங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல நீங்க பே பண்ற அமௌண்ட் போயிடுது. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க போட்டுட்டு அந்த growthல வர ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு தராங்க இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். இந்த மாதிரி நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குமே நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குமே இப்போ நான் லாங் டேர்ம்ல வேற ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ வந்து ஹெச்எஸ்பிசி ஸ்மால் கேம் இல்லை ஹெச்டிஎஃப்சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஹெச்டிஎஃப்சியில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இவங்களுடைய கம்பெனி என்னென்ன கம்பெனி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய கம்பெனி. சொனாட்டா சாஃப்ட்வேர், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ், இந்த கம்பெனிலாம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா ரிப்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியா எல்லாமே, யார் இவங்க அசெட் மேனேஜ்மெண்ட் யார் பண்றாங்க, ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. சரிங்க சார், நான் இப்போ இது எப்படி வாங்க முடியும், இது எப்படி வாங்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து செக்யூர் சைல்டு ஃபியூச்சர்ல ஆதித்யா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பண்ணுங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100லேருந்து பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன், ஸ்கீமை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ நேரா வாட்ச் லிஸ்ட்டுக்கு போயிட்டு, ஸோ எந்த ஸ்கீம், இந்த ஸ்கீமா, அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு பை டைரக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் டு கார்ட், இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10,000 பண்ணுறேன்னா ஆட் டு கார்ட் கொடுத்துடலாம். ஸோ உங்கள் கார்ட்டில் ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா டைரெக்டாக இங்கே பே நோ கொடுக்கணும். பே நோ கொடுத்துட்டு உங்கள் யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங் கூடயே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பே பண்ணிடலாம். இது உங்களுடைய எஸ்ஐபி மாதிரியோ இல்லை எப்படி வேணாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆகிடும். சரியா? ஸோ எவ்ரி மந்த்து நீங்கள் அது எஸ்ஐபி அதுலேருந்து உங்களுக்கு லிங்க் பண்ணதுலேருந்து போகும். அதே சமயத்தில் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், ஆஸ் ஆஃப் நவ் இந்த அலைஸ்ப்ளூவில் இந்த பர்டிகுலர் இந்த ரைஸ் பிளாட்ஃபார்முக்கு ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. இதுதான் அந்த ஆப். ஓகே, ஸோ ஐஓஎஸ்க்கு இன்னும் இல்லை, ஆண்ட்ராய்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அலைஸ்ப்ளூ ரைஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய சேம் அலைஸ்ப்ளூ லாகின் வச்சு தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அலைஸ்ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ்ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் as well as algo ட்ரேடிங் அண்ட் ஒர்க் ஷாப், ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஷாப்பும் நம்ம எடுக்கிறோம். ஓகே, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.